அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. அண்ணன் தம்பி ஒரே மனையில் வசிக்கலாமா? ஒரே மனையில் வசித்தால் பாதிப்பு அப்படிங்கிறது யாருக்கு அதிகம், யாருக்கு குறைவு? வீட்டில் வந்து ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குழந்தைகள், உதாரணத்துக்கு 2 பையங்க இருக்காங்க. 2 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, நிறைய நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும்போது, இப்போ திருமணத்திற்கு பிறகு தானே நிறைய பேர் வந்து அந்த வீடை வந்து பார்ப்பாங்க. அப்போ திருமணத்திற்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரே வீட்டில் வந்து 2 பேரும் வசிக்கணும், நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும், எங்க அம்மா அப்பாவை நாங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதான், இதெல்லாம் தவறே கிடையாது. ஆனாலும் கூட அந்த வீட்டில் அப்படி அவ்வாறு வசிக்கக்கூடிய வீடுகளில் கூட பாதிப்பு ஏன் வருது? எதனால பாதிப்பு வந்தது? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் முதல்ல வசிக்கலாமா வசிக்க கூடாதா அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் நான் பார்த்தேன் அப்படின்னா, நிச்சயமா வசிக்கலாம். ஆனால் அது வந்து குறிப்பிட்ட நம்ம வாஸ்து ரூல்ஸ் சொல்லக்கூடிய அந்த வாஸ்து அடிப்படை விதிகள் ஒன்று. 2வது நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம். இது வந்து மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அண்ணன் தம்பி ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, எத்தனை பேர்னாலும் வசிக்கலாம். என்னை பொறுத்தவரையில் மேக்சிமமாக ஒரு வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, 3 பேர் 4 பேர் இருக்கிறது வழக்கம். அந்த எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வீடை அதற்கு தக்கன டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏற்கனவே இருக்கிறீங்க சார், அப்படி என்னதான் சார் நடக்கும்? இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 பையங்களில் 2 பையனும் திருமணம் ஆன பிறகு ஒன்று மூத்த பையன் வந்து ஒரு வீட்டில் வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கான், அந்த வீட்டில் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அவர் வந்து ஒன்று தம்பியை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை தம்பி நல்லா இருக்க மாட்டேங்காரு, அண்ணன் வந்து நல்லா இருக்கிறாரு, அண்ணனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது உங்கள் வீட்டில், சிங்கிள் ஃப்ளோர் தான் சார். 2 பெட்ரூம் வச்சுருக்கோம் சார் நாங்கள். வடமேற்கில் ஒரு பெட்ரூமு, தென்மேற்கில் ஒரு பெட்ரூம் இருக்குது சார். அந்த பெட்ரூமில் அண்ணன் இருக்காரு, இந்த பெட்ரூமில் நான் இருக்கிறேன். அனுபவங்கள்ல அப்படி சொல்லும்போது அப்போ அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் குறிப்பாக அந்த தென்மேற்கு அறையில் வந்து யார் வசிக்கிறாங்களோ அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடமேற்கு பெட்ரூமில் வசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான வாழ்க்கை அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல அந்த மூத்த மகன் சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் தம்பி வந்து இவரை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை. இப்படி நீங்கள் வந்து சும்மா ஏதோ நம்ம போய் வாஸ்து பார்த்தோம், நம்ம ஏதோ வாஸ்து வீடியோ சொல்கிறோம், ஏதோ ஒரு தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம குழந்தைகள் ஏன் கஷ்டப்படுறாங்க, அப்போ நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் வீடையும் உங்கள் குழந்தைகளையும் நம்ம வந்து சரி பண்ண முடியுங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தர் சரியில்லை. இப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பையங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஜென்ஸ் வந்து நீங்கள் குறிப்பாக திருமணமான ஆண்கள் வந்து அண்ணன் தம்பி பாசம் எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம், நம்ம தம்பி நல்லா இல்லையே, நம்ம அண்ணன் வந்து நல்லா இல்லையே, அவங்களுக்கு ஒரு ஏக்கம். மண்ணும் மனையும் மனைவியும் தான், இதுதான் விஷயம். மண் மனை மனைவி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கவனிக்காமல் சும்மா வாஸ்து பொய் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை. இப்போ அண்ணனுக்கு குழந்தைகளுக்கும் தம்பிக்கு குழந்தைகள் இருக்காது. அப்போ சில இடங்களில் தம்பிக்கு குழந்தைகள் இருக்கும், அண்ணனுக்கு குழந்தைகள் இருக்காது. அப்போ அவங்க வந்து இவங்க குழந்தைய வந்து தன் குழந்தை போல பாவிக்கிறது. ஆனால் தனக்கு என்ன தவறு நடந்திருக்கு, நம்ம ஏன் நமக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அது ஒரு சின்ன பிரச்சனையை மிகப்பெரிய அளவு நீங்கள் பிரச்சனையை ஆகிக்கிட்டு இருக்கீங்களோன்னு ஒரு சின்ன ஃபீலிங் தான். எல்லாருமே இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நான் வந்து உங்களை வந்து வாஸ்துவே கதின்லாம் இருக்க சொல்லலை. கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா
நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் இந்த வாஸ்துவில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே ஃபோன் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அண்ணன் தம்பி ஒரே மனையில் வசிக்கலாமா அப்படின்ட்டு. அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தெருக்குத்து தெருப்பார்வை எல்லாம் பார்க்கணும், வசிக்கலாம் தான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் இப்படி இருக்குது சார், என்னோடய வீடு பின்னாடி இருக்குது, என்னோடய வீடு முன்னாடி இருக்குது. ஒரு வீட்டில் நான் போய் வாஸ்து பார்க்க போகிறேன். இந்த அண்ணன் தம்பி ஒரு கான்செப்டுக்காக ஒரு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போயிருக்கும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு சுவர் வச்சுருக்காங்க. 2 வீட்டுக்கும் இடையில ஒரு குறுக்க ஒரு சுவர். அதை பார்த்த பிறகு கேட்டால் சொல்கிறாங்க, சார் நீங்கள் தானே சார் தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஒரு வீடை 2ஆக மறிச்சிருக்காங்க. சரி, அப்படி மறிச்சா என்ன ஆகும்? ஒரு வீடு நார்த் க்ளோஸ் ஆயிரும். அப்போ அது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்களே எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம தயவுசெய்து டாக்டரோட ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரை சாப்பிட்றது. இப்போ திருமணத்திற்கு பிறகு அந்த வீட்டில் பெண்கள் சரியாக வாழ்றதில்ல. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. யாருக்கு தான் சார் இல்லை பிரச்சனை? எல்லா வீடுகளுக்கும் தான் பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கும் வாஸ்துக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கடந்து போனீங்கன்னா அது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் பாதிப்புகள்லாம் யாருக்கும் தெரியப்படுத்தலை. ஆனால் இப்படி இருந்தால் நீங்கள் இதை மாற்றிக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை நம்ம உதாரணப்படுத்தி பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்து அந்த வீட்டிற்கு செல்லும்போது அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வீட்டினுடைய ஆண் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு கொஞ்சம் நீங்கள் கவனித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. மருமகளும் சிறப்பான மருமகள் தான், வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களும் நல்ல பெண்கள் தான், ஆண்களும் நல்ல ஆண்கள் தான், பையங்களும் நல்ல பையங்க. அப்போ ஏன் நமக்கு இந்த தவறு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து அனலைஸ் பண்ணி எல்லாருமே பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும், எல்லாருமே சூப்பராக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கு வாஸ்து ஒரு படி, அவ்வளோதான், ஒரு ஸ்டெப். நீங்கள் அதாவது முதல் படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீங்கள் வெற்றியின் முதல் படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த வாஸ்து நிச்சயமாக உதவி செய்யும். வாஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் புறந்தள்ளிட்டு போகிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்காக வீடியோ பார்த்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, எனக்கிட்ட கொஸ்டின்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன்னா நீங்கள் போய் பாருங்கள் தவறுகள் இருக்குதா அப்படின்னு. அதை விட்டுட்டு உடனே ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டு சார்ன்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க. வாஸ்து நிபுணரை அணுகி உடனடியாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீடு நிறைய ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு பரம்பரை, ஒரு வம்சம், எல்லாத்துக்குமே அந்த வீடை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் மாறணும். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.